வால்பாறை ஃபேமிலி ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சன்னியும் ஹைதராபாத்லேருந்து கிளம்பி வந்திருந்தான். சரி பக்கத்துலலாம் சுற்றி காட்டலான்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு போன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இசுசு சேத்துல மாட்டிக்கிச்சு. யூட்டர்ன் பண்ணலான்னு ட்ரை பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே எடுத்துகிட்டு போய் சொருவிட்டேன் சேத்துக்குள்ளே. ஆனால் கஷ்டப்பட்டு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரத்தில் பாதி தூரம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆனால் ஒரே ஒரு மேடை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற்றவே முடியல. எவ்வளவோ கல் போட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டு ஏற்றவே முடியல. ஏன்னா ஒரு வீல் ஸ்பின் ஆனால் இன்னொரு வீல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாட்டிக்குது. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கோளாறு கொடுத்துடுச்சு இசுசு. அப்புறம் நம்ம சிவி கராஜ்லேருந்து எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வர வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு. நைட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வண்டியை வெளியே எடுத்துட்டு நம்மளுடைய ட்ரிப்பை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வால்பாறையை நோக்கி கிளம்பிட்டோம். மக்களே பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்ப் பண்ண வந்து எக்கோஸ் போட்டு ரிவர்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அது வந்து மாட்டிக்கிச்சு. இப்போ அதை வேறு எடுக்கணும். ஸோ ப்ரோ பின்னாடி இருந்து தள்ளுங்க. ஹலோ கைஸ், திஸ் இஸ் செரி அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பொள்ளாச்சியில் இருக்கோம். பொள்ளாச்சியில் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா நம்ம வந்து ஃபேமிலி ட்ரிப் போயிட்டுருக்கோம். எங்கன்னா வால்பாறைக்கு போயிட்டுருக்கோம். ஸோ ஆல் செட் இந்த ஒரு இசுசு, அதுக்கப்புறம் அங்கே ஒரு இசுசு இருக்குது பாருங்கள், அப்புறம் சன்னியுடைய ஜாகுவார். ஸோ 3 காரில் போயிட்டுருக்கோம். எங்கள் அம்மா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சன்னி கூட வந்துட்டுருக்காங்க. என் கூட வர விருப்பம் இல்லாமல். செம்மையாக இருக்குப்பா நம்மளுடைய புது கேமராவுடைய குவாலிட்டி. ஸோ லெட்ஸ் கோ. நேற்று நைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டினியூஸாக நான் ஸ்டாப்பாக ஓட்டிகிட்டு வந்தோம். நம்ம 70 கிலோமீட்டர்ஸ் என்னமோ இருக்குது போய் ரீச் ஆகிறதுக்கு. நான் வேறு குளிர்னு நினச்சிக்கிட்டு ஸ்வெட் ஷர்ட் எடுத்து போட்டேன். பார்த்தா வேத்து ஊற்றுது பயங்கரமாக. நானும் எடுத்து வச்சுருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து பொள்ளாச்சி சிட்டிக்குள்ளே இருக்கோம். நம்ம இதான் பொள்ளாச்சி சிட்டின்னு நினைக்கிறேன். ஆமாம், பொள்ளாச்சியுடைய சிட்டிக்குள்ளே இருக்கோம். டுவார்ட்ஸ் வந்து இப்போது ஐயோ வால்பாறை. அந்த பேரை மறந்துடுறேன். வால்பாறை அப்படின்ற அந்த ஒரு பேரை எப்போயோ நம்மளுடைய எஃப்செட்டில் வந்ததுன்னு நினைக்கிறேன் வால்பாறைக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து வரவே இல்லை. ரொம்ப லாங் டைம் ஆகிடுச்சு. எனக்கு வந்து மறந்துட்டேன் நிறைய விஷயங்கள், அந்த ஊர் எப்படி இருக்கும் எல்லாத்தையும். ஸோ என் மூஞ்சி வந்து ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னா ரியலி சாரி. ஏன்னா நைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து சுத்தமாக தூங்காமல் ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன். அண்டு இப்போ வந்து மேலே ஹில்ஸ் ஏற போகிறோம். ஏறுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு லேக் ஒன்று இருக்குது. அந்த லேக்குக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம போயிட்டுருக்கோம். இதை பாருங்கள், 2 காரையும் வந்து பின்னாடி நிப்பாட்டிட்டோம். ஓகே, பின்னாடி சன்னி வந்து பார்த்திங்கன்னா வந்து பொறுமையாக வந்துட்டு இருந்தான். அதனால் நம்ம அதுக்கு முன்னாடி இப்படி நிப்பாட்டி கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணுவோமேன்னு வந்தோம். ஆனால் செம்மையாக இருக்குது, காமிக்கிறேன் பாருங்கள். அதெல்லாம் நடந்து போயிட்டுருக்கோம். இது வந்து மேலே போகிற ரோடு வழி. இந்த பாருங்க செம்மையாக இருக்குது பாருங்கள் மவுண்டனு. அப்படியே இந்த பக்கம் திரும்பினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய ஒரு லேக்கு. அந்த பக்கம் டேம் இருக்குது. பட்டு டேம் கிட்ட நாங்கள் நிப்பாட்டல, அப்படியே இந்த பக்கம் வந்துட்டோம் லேக் சைடுக்கா. எங்கள் ஃபேமிலி மட்டும் இல்லை, கவை ப்ரோ, முருகன் ப்ரோன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா. அவங்க ஃபேமிலி கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் 17 பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து வந்திருக்கோம் நம்ம இந்த ட்ரிப்புக்கு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் ஹைலைட்டே. ஓகே, பொங்கலுக்கு வந்து எங்கன்னா வந்து ஜாலியாக வரலாம்னு சொல்லிட்டு இது ஒரு வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வேறு லெவலில். சான்ஸே இல்லை. எங்கள் ஜாங்கிரி போட்டு வைக்காமல் இருந்தால் சரி. ப்ரோ ஹாய் சொல்லுங்கள். ஹாய் ப்ரோ. வாட்டர் மிலன் ப்ரோ. அது ஒரு காய். அது என்ன காய்? பயப்படாதீங்க. சின்ன வயசுல அது வாட்டர் மிலன் தான் நினைச்சேன். நில்லு பப்பு ஒண்ணும் பண்ணாது. எதுக்கு முட்டில கிட்ட கொண்டு போய் ஒளிஞ்சிக்கிச்சு. மாடு புல்லு நினைச்சு சாப்பிட்றோம். இது வந்து மலையில இருந்து வர தண்ணி. உள்ள இறங்கி போய் அளந்துட்டு வாங்க. எதை அளக்கணும்? எவ்வளோ ஆழம் இருக்குன்னு உங்களை தள்ளி விட்டா அளக்கட்டுமா? செம்மையாக இருக்குது ப்ரோ. ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் ஆனமலை நம்பர் 1, this நம்பர் 2 அண்ட் ஜாகுவார். லெட்ஸ் கோ. டிக்கெட் எடுத்தாச்சு. ஸ்டே பண்ணியிருக்க பிளேஸு
வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கிளிப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்தோம். பட் vlog பண்ணல. ஏன்னா நைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரைவ் பண்ணிட்டு வந்ததுனால அலுப்புலேயே வந்து செம்மையாக படுத்து தூங்கிட்டோம். அதனால் எதுவும் பெருசாக நம்ம வந்து எதுவும் vlog பண்ணல. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து வால்பாறையிலேருந்து நம்ம அத்திரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் வந்து போய் பார்க்க போகிறோம். வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க போகிறத விட அத்திரப்பள்ளியுடைய ஃபாரஸ்ட் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து போகிறது தான். ஃபேமிலியை விட்டுருங்க, ஃபேமிலிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வெக்கேஷன் டைமு. ஆனால் எங்களை பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து அனிமல் ஸ்பாட் பண்ணலாம். மீன்ஸ் எனக்காக இருக்கட்டும், இல்லைனா வந்து கவை ப்ரோக்காக இருக்கட்டும், எங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அனிமல்ஸை ஸ்பாட் பண்ணணும் அப்படின்றது தான். நேற்று நைட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து பயங்கரமான ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு ஆஃப் ரோட் போயிருந்தோம். அதோடைய சில கிளிப்ஸை நான் இப்போ போடுறேன், நீங்களே பாருங்கள். ஓகே மக்களே, இங்கே வால்பாறையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நைட்டு ஃபாரஸ்ட்டில் வந்து சைட்டிங்காக போயிட்டுருக்கோம், அனிமல் சைட்டிங்காக. ஏன்னா எலிஃபென்ட்ஸ் அதெல்லாம் வந்து சைட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு, இது எல்லாமே ஃபுல்லாக ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. அதனால் நம்ம நைட்டில் கூட போகலாம், பிரச்சனை இல்லை. டெரெயின் வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரீமான பெரிய பெரிய ராக்ஸு பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக மெயினாக வந்ததுக்கு ரீசனே இதுதான் வச்சுக்கோங்களேன். இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி ஒரு டெரெயினில் ஓட்டுற வண்டியை நம்ம இசுசுவை வர மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள். பயங்கர ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் வந்து తినడానికి ఏం లేవంటుంది కదా. எவ்வளோ ஒரு டென்ஸான ஒரு ஃபாரஸ்ட்டு பாருங்கள். முழுக்க பயங்கர ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு ரைடு, பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு இங்கே வால்பாறையில். அண்டா நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ப்ராப்பர்ட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆளுக்குன்றத விட ஒரு ரூமுக்கு நீங்கள் வந்து 4 பேர்கிட்ட அட்ஜஸ்ட் ஆகலாம். ஸோ 6500 ரூபா ஒரு ரூமு. ஸோ டோட்டலாக 1 2 3 4 ரூமு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்துருக்கோம். இங்கே இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நம்ம வந்து கிளம்பலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செலிப்ரிட்டி வந்துக்கிட்டு இருக்காரு. ஹலோ குட்டிக்கி தங்கம், இங்கே பார், ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. பார்க்குறான், இது என்ன இது அப்படின்னு யோசிக்கிறான். இல்லைடா கேமரா, ஹாய் சொல்லு. கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு லெவலில் இருக்குது. இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியில் வந்து நம்மளுக்கு உள்ளே வந்து வாட்டர் ஃபால்ஸுமே இருக்குது. நான் வந்து உங்களுக்கு ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸு. ஸோ அங்கே நீங்கள் வந்து போய் குளிக்கணும்னு நினச்சிங்கனாலும் போய் குளிக்கலாம். ஓகே மக்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து சட்டையெல்லாம் மாற்றிக்கிட்டு நம்ம அதிரம்பள்ளி வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்து போயிட்டுருக்கோம். சன்னி என் தங்கச்சி எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பின்னாடி உட்காந்து வராங்க. நானும் எங்கள் அப்பா, அம்மா, தேவா 3 பேரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே முன்னாடி இருக்கோம். ஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு இசுசு போயிட்டுருக்கு. ஜாகுவாரை விட்டோம் நாங்கள். ஜாகுவாரை எடுத்துகிட்டு போகல. இப்படி விடுவாங்களான்னு சொல்லிட்டு தெரியல பின்னாடி உட்காந்துட்டு போகிறதுக்கு. பட் பார்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய ரெசார்ட்லேருந்து போகிற ரூட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து நேற்று நைட்டு நாங்கள் போன ஆஃப் ரோடை விட ரொம்ப ஒரு 10% கூட கிடையாது இதெல்லாம். நேற்று அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடூரமான ஒரு ஆஃப் ரோடு. லொக்கேஷன் பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து கிட்டத்தட்ட 300 ஏக்கர் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. இது நம்ம ஸ்டே பண்ணியிருக்க பிளேஸு. இது வந்து கவாய் ப்ரோ தான் புக் பண்ணாப்புல. முன்னாடி போய்ட்டுருக்கு பாருங்கள் சிசு, அதில் போகிறாங்க அவங்கெல்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு நமக்கு செக் போஸ்ட் ஒன்று இருக்குது. அந்த செக் போஸ்ட்டு தாண்டினதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 14 கிலோமீட்டரில் அதிரம்பள்ளி இது அது பேர் இந்த ஊர் பேர் என்னது ரெடி மறந்துட்டேன். வால்பாறை ஊர் வரும். அந்த ஊர் வந்ததுக்கப்புறமா அங்கேருந்து நம்ம போகலாம். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சோழியார் டேம் கிட்டே வந்திருக்கோம் நம்ம. சரியான ஒரு காட் ரோடு. வரவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து யானை பார்த்தோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு எடுத்துக்கிட்டு இருக்காங்களா, அது வேறு ஒரு பெரிய ஒரு ஹெட்டேக்காக இருக்குது. ஏன்னா வந்து ஓட்டுறவங்க பரவாயில்ல, பட்டு ஃபேமிலியோடு வரணும் போது காட் ரோட்ஸில் கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா வந்து மோஷன் சிக்னஸ் டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க. எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கஷ்டம். எல்லோரும் வந்து அங்கே இதெல்லாம் சாப்பிட்றாங்க. நான் வந்து டேம் காட்டலான்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க. இதை பாருங்கள், தண்ணி கம்மியாக தான் இருக்குது, தண்ணியோட அளவு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஆக்சுவலாக அத்திரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் இன்றைக்கி போக மாட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு, மதியம் ஆயிடுச்சு, 1:30 2 மணி ஆயிடுச்சு. அதனால் பாதி தூரம் போயிட்டு
யானை பார்க்கணுமா, இங்கே ஆல்ரெடி யானை பார்த்துட்டோம். இருந்தாலும் வந்து அங்கே போயிட்டு யானையை பார்க்குறதுல ஒரு சந்தோஷம் எல்லாருக்கும். ஸோ ஹாஃப்வே போயிட்டு யூட்டன் அடிச்சுட்டு ரிட்டன் ஆட போகிறோம். அதுதான் வந்து இப்போதைக்கு பிளானு. சரி ப்ரோ தானே? ஆமாம் ப்ரோ. உங்கள் ஃபேன் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். நிறைய நாள் ஃபாலோ பண்ணிருக்கேன். நிறைய பைக் ரைடெல்லாம் சூப்பர் ப்ரோ. நன்றி. ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாங்க ப்ரோ. பாப்பா அப்படியே கேமராவுக்கு ஒரு ஹாய் சொல்கிறேன். ஹாய். ஆமாங்கோ. மூஞ்சிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரக்கட்டை வந்து அடிச்சிருச்சு எனக்கு. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேரளாவுடைய காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம் நம்ம. இப்போ வந்து நம்ம கேரளாவோட காட்டுக்குள்ளே இருக்கோம். அத்திரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போக முடியாது நம்மளால். ஸோ அதனால் காட்டுக்குள்ளே நல்லா காட்டு வழியை என்ஜாய் பண்ணிட்டு ரிட்டர்ன் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். இந்த கொடி தான் வந்து மூஞ்சிலே டொம்முன்னு அடிச்சுது. பட் பரவாயில்ல. யானை சாணியை தான் அப்போதுலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். யானையை பார்க்கவே இல்லை. நான் சொன்ன காலை 5 மணிக்கெலாம் கிளம்பிடலான்னு. ஸோ ஓகே, ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து நம்மளுடைய பிரேக்கிங் பாயிண்ட்டு. இங்கேருந்து வந்து அப்படியே யூட்டன் அடித்து நம்ம ரிட்டன் நம்மளுடைய ரெசார்ட்டுக்கே போக வேண்டியது தான். எங்கள் அப்பா நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடி. ஆமாம், பியூட்டிஃபுல்லான வாட்டர் ஃபால்ஸ். ஆக்சுவலாக வந்து குடும்பத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ சீக்கிரம் எழுப்பி கலப்புறதெல்லாம் வந்து ஆகாத காரியம். நம்ம தனியாக வந்தோம்னா டக்கு டக்குன்னு கிளம்பி போயிருக்கலாம். பட்டு ஃபேமிலின்னும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டம். வந்ததுக்கு யானை புழுக்க தான் பார்த்தோம், யானைலாம் பார்க்கல. தேவாக்குட்டி. இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராப்பர்ட்டியில் 3 நாள் எங்களுடைய பொங்கல் ஹாலிடேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணியாச்சு. இப்போ வந்து ரிட்டர்ன் டுவர்ட்ஸ் வந்து நம்ம வந்து சென்னைக்கு கிளம்பிட்டு இருக்கோம். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 680 கிலோமீட்டர் நினைக்கிறேன் சென்னை நமக்கு. அண்ட் எப்படி நைட் ஆயிரும் நாங்கள் போய் ரீச் ஆகிறதுக்கு. இது கேமரா ஒரு மாதிரி கோணலமாலாம் அப்படியே. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்தீங்கன்னா பட்ஜெட் எங்களுக்கு நாங்கள் வந்து 12 பேர் என்னமோ வந்தோம். ஸோ டோட்டலாக எங்களுக்கு ஒரு 60,000 ரூபாய் கிட்ட ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 60,000-70,000 ரூபாய் ஆச்சு. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டே, ஃபுட்டு அதுக்கு எல்லாத்துக்குமே மட்டுமே. ஸோ 12 பேருக்கு அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒர்த்து தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஃபுல்லாக ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அல்டிமேட்டாக இருந்தது. இங்கே அவங்க சமைச்சு போட்டது எல்லாமே இருக்கட்டும், அதெல்லாமே. அண்ட் லொக்கேஷன் அவ்வளோ ஒரு ப்ரைவசி, பயங்கரமான ஒரு ப்ரைவசி. நீங்கள் வந்து ஃபுல் காட்டேஜ்லாம் புக் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் காட்டேஜ் கூட நீங்கள் புக் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே க்ரௌடெலாம் கிடையாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபுல் காட்டேஜ்லாம் புக் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு இதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ஃபேமிலியோட இந்த பொங்கலை பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சிக்கிறேன் மக்களே. ஹோப் யூ கைஸ் லைக் டுடேஸ் வீடியோ. எங்களுடைய பொங்கல் ஹாலிடேஸ் இப்படி தான் போச்சு. உங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆஸ் யூஸ்வல் ஜஸ்ட் ஈட், ஸ்லீப், ரைட் அண்ட் ரிப்பீட் தட் அகைன். சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேங்க. லவ் யூ ஆல். அண்ட் நம்மளுடைய புது DJI Osmo Pocket 3 உடைய குவாலிட்டி எப்படி இருந்ததுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். பை.